இல்லை நெல்சனுக்கு பேசிக்காகவே சினிமா இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அவரே சொல்லியிருக்காரு, அவருடைய இன்டர்வியூ சொன்னது தான். நிறையா ஷோஸ் விஜய் டிவியில் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போ பணம் தான் எனக்கு முக்கியமாக இருந்தது. 2 கதையும் ஒரே கதை தான், ரொம்ப புது படம்லாம் கிடையாது, பழைய ஒரு இங்கிலீஷ் படம் தான் அது. அந்த படத்தை பார்த்து தான் 2 பேரும் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. சினிமாவில் வெற்றி தான், நீங்கள் உயரத்தில் இருக்கிறப்ப தூக்கி வச்சிருப்பாங்க. நீங்கள் வாய்ப்புகள் இல்லை, ஒரு 2 படம் போச்சுன்னா உங்களை யாரு ஓடுற சொல்லுவாங்க ஊரில், ஒரு நாய் கூட சீண்டாது அப்படின்னு, அந்த மாதிரி ஆயிடும் சினிமா. முதல்ல அப்பாவுடைய கம்பல்ஷனுக்காக வந்தார், பணத்துக்காக வந்தார், எல்லாம் பண்ணி வந்தோடனே ஒரு ரேஞ்ச் வந்துருச்சு, ஒரு நேம் வந்துருச்சு. இனி அந்த பேரை காப்பாற்றிக்கணும். அனிபா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக நம்மளோட நின்றிருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர். வணக்கம் சார். வணக்கம் சார். டேரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே நிறைய படங்கள் எடுத்தால் மட்டும்தான் அவங்க சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ காலகட்டத்தில் ஒரு சில படங்கள்லேயே அவங்க பயங்கர பீக் ஆயிடுறாங்க, பயங்கர ஃபேமஸ் ஆயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் வந்து நெல்சன் அவர்கள். அவருடைய சினிமா பயணம் எங்கு தொடங்குச்சு? நெல்சன் வந்து விருப்பப்பட்டு சினிமாவுக்கு வரல, அவங்க அப்பாவுக்கு பையன் வந்து இண்டஸ்ட்ரியில் வரணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக விஸ்காம் படிக்க வைக்கிறாரு. விஸ்காம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் அப்படியே இருக்கிறப்ப தான் விஜய் டிவியில் இன்டர்ன்ஷிப்பாக சேர்றாரு. இந்த இன்டர்ன்ஷிப் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்பாக சேர்ந்தோடனே இவருடைய டேலண்ட்டை பார்த்து அப்போ அங்கே ஸ்டாஃப் ஆகிக்கிறாங்க. சூப்பர் சிங்கர், பிக் பாஸ், நிறைய ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்து இவர் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. அங்கே தான் சந்தானம், சிவகார்த்திகேயன் எல்லாம், அதாவது ஒரு கரெக்டான ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சதுன்னா எப்படி செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு டீம் செட் ஆகுது. அப்படியே அவங்களோட அப்படியே ட்ராவல் பண்ணுறாரு. சேனலில் ஒர்க் பண்ணுறப்பே சிம்புவோடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. சிம்புடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சோன்னே ஒரு பெரிய படம் வேட்டை மன்னன் ஒரு படத்துக்கு படார்னு அவரை வந்து டைரக்டராக போட்டுறாங்க. அது ஒரு பெரிய ஷாக் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. ஒரு சேனல் வேலை பார்த்துட்டு இருக்காரு, திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய சிம்பு மாதிரியான ஒரு பெரிய ஒரு படத்தில் வந்து டைரக்டராக இருக்காங்க. இந்த படம் ஆரம்பித்தாங்க, பெரிய பட்ஜெட், பல காரணங்களால் அந்த படம் அப்படி ட்ராப் ஆயிடுச்சு. அதாவது ஒரு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா சேனலில் வந்து ப்ரோக்ராம் ப்ரொடியூசர், பெரிய பெரிய ஷோ ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. படம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டைரக்டர் ஆகிட்டார். படம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, முடியல படம், திருப்பி இங்கேயும் வர முடியல, அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிளில் மாட்டிக்கிறார். அப்புறம் ஒரு டிசைட் பண்ணுறாரு, சரி ஓகே கொஞ்ச நாள் நம்ம திருப்பி பேக் டு விஜய் டிவி வந்தார். விஜய் டிவியில் அப்படியே போயிட்டு இருக்கப்போ தான் அனிருத் மியூசிக் டைரக்டர், அனிருத்துக்கும் அவருக்கும் அனிருத்தை வச்சு ஒரு கான்டெஸ்ட் பண்ணுறாரு. அங்கே இதில் விஜய் டிவியில் பண்ணுறாரு. நிறையா சூப்பர் சிங் கெஸ்ட்டாக அனிருத்தை கூட்டு வர்றாங்க. அப்போ அனிருத்துக்கும் இவருக்கும் நல்ல ஒரு பாண்டிங் ஆகுது, ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது. அப்போ அனிருத்துக்கு நான் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ப்ரொடியூசர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு லைன் சொல்கிறாரு. அது பிடிச்சி போச்சு. அனிருத் தான் லைக்காவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அனிருத் ஆல்ரெடி லைக்காவுக்கு படம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த மாதிரி ஒரு கதை கேட்டாங்க, நல்லா இருக்குது, சின்ன பட்ஜெட் படம் தான், நீங்கள் நல்லா இருக்கும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே அப்போ தான் வந்து யோகி பாபும் வளர்ந்து வரனே ஆல்ரெடி நயன்தாராவை வச்சு ஒரு நிறைய அங்கே ஷோலாம் பண்ணியிருக்காரு விஜய் டிவியில். அதாவது சரியான நேரங்களில் சரியான ஆட்களை நம்ம பார்த்துட்டோம், பழகிட்டோம், சந்திச்சிட்டோம், அவங்களோட ட்ராவல் பண்ணிட்டோம்னாலே வாழ்க்கையில் முக்கால்வாசி நம்ம சக்ஸஸ் ஆயிடும். அந்த மாதிரி நெல்சனுக்கு எல்லாமே அமைஞ்சது. இந்த பக்கம் அனிருத், இந்த பக்கம் ஆல்ரெடி நயன்தாரா கூட அங்கே ஷோ பண்ணதுனால அவங்க கூட பர்சனலாக பழக்கம் இருக்குது. யோகி பாபு வச்சு அங்கே ஷோ பண்ணதுனால, அங்கே லொலுசப்பால் வச்சதுனால யோகி பாபும் விஜய் டிவியோடைய ப்ராடக்ட் தான், அங்கே பழக்கம் இருக்குது. இப்படி எல்லாமே சேர்ந்து வருது. இந்த பக்கம் அனிருத் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. பார்த்தா லைக் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன படம் ஓகே அப்படின்றாங்க, கதை கேட்குறாங்க, காமெடியாக இருக்குது ஓகேன்றாங்க. அதான் கோலமாவு கோகிலாம் படம் பெரிய லெவலில் போச்சு. அந்த படம்லாம் பெரிய லெவலில் கேட்டு 2வது படமே பார்த்தீங்கன்னா டாக்டர் பண்ணுறாரு. டாக்டர் பண்ணோடனே அது பெரிய லெவலில் பேசப்பட்ட முதல் படம். அதாவது 2 படத்துக்குள்ள வேறு வச்சுக்கணும்னா, முதல் படம் ஒரு காமெடி படம், முழுக்க யோகி பாபு வச்சு ஒரு காமெடி படம் பண்ணுறாரு. 2வது சீரியஸ் காமெடி பண்ணுறாரு. தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் சமீப காலத்தில் இல்லை. சீரியஸான ஒரு காமெடி, அந்த மாதிரி அது வந்து நெல்சனுக்கு செட் ஆயிடுச்சு. அந்த பேட்டர்ன் செட் ஆனோடனே அடுத்து என்ன பண்ணுறாருன்னா பீஸ்ட் ஒன்று பண்ணுறாரு விஜயை வச்சு. அந்த படம் நம்ம பெரிய விமர்சனங்களுக்கு ஆளானா கூட நெல்சன் அவ்வளோதான். இதில் என்ன ஒரு பியூட்டினா, இந்த பீஸ்ட் படம் பண்ணிட்டு இருக்கப்பயே ஜெயிலர் கமிட் ஆகிட்டார். அப்போ எல்லாமே டாக் என்ன ஓடிச்சுன்னா, ஜெயிலர் பண்ண மாட்டார், பீஸ்ட் சரியாக இல்லை, மேக்கிங் சரியில்லை, படம் பெருசாக போகல, நிறைய விமர்சனங்கள், கலவையாக விமர்சனங்கள் வந்து ஜெயிலர் படத்தில் வந்து இவர் ஒர்க் பண்ண மாட்டார், இவரை வந்து கழட்டி விட்டுருவாங்க. அதனால் ரஜினிகாந்த் வந்து அதில் கான்ஃபிடண்டாக இருந்தார். இல்லை இவர் தான் டேரக்டரு பண்ணுவார் அப்படின்னு ரஜினிகாந்த் வந்து ஒரு மேலே பெரிய கான்ஃபிடண்டாக இருந்தார். அதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்குது. அனிருத் மாதிரியான ஆட்கள் நம்ம சப்போர்ட்டாக இருந்தாங்க. ரஜினிகாந்த் அதில் கான்ஃபிடண்டாக இருந்தார். ஜெயிலர் படத்தில் வந்து எப்படி அந்த டாக்டரில் ட்ரீட்மெண்ட் இருந்துச்சோ அந்த ட்ரீட்மெண்ட் இதில் அப்ளை பண்ணார். அதாவது ஒரு டார்க் காமெடி, ஒரு சைலண்டான காமெடி, அந்த மாதிரியான, அதே சமயத்தில் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படமாக இருக்கணும், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி. அதுதான் நெல்சனுடைய ஸ்டைலு. ஆனால் பீஸ்ட் வந்து அந்த ஸ்டைலேருந்து மிஸ் ஆகி
விஜய் படமாக பண்ணார். அது வந்து பெருசாக கை கொடுக்கல. இது ஜெயலலிதா வந்து முழுக்க முழுக்க நெல்சனுடைய ஸ்டைலில் பண்ண படம். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பெரிய லெவலில் வெற்றி. இன்னைக்கு ஜெயிலர் 2 பண்ணுறதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்காரு. இதுதான் நெல்சனுடைய அந்த கிராஃப்ட். டேரக்டர்ஸ் பொதுவாகவே தமிழ் சினிமாக்குள்ள இல்லை சினிமாக்குள்ள வந்தாலே அவங்களுடைய பேஷன், அவங்களுடைய கனவு அப்படின்னு சொல்லி தான் வருவாங்க. ஆனால் நெல்சன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் பணம் சம்பாதிக்க தான் சார் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் இல்லை, நெல்சனுக்கு பேசிக்காகவே சினிமா இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அவரே சொல்லியிருக்காரு, அவருடைய இன்டர்வியூ சொன்னது தான். எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, அப்பாவுடைய கம்பல்சனுக்கு தான் வந்தேன். வந்த நேரத்தில் சேனலில் ஜாப் கிடைச்சி, சேனலில் ஜாப் கிடைச்சோன்னே மேரேஜ் பண்ணிக்கிறாரு. மேரேஜ் பண்ணோடனே ஃபேமிலி லைஃப்பை லீவ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு பணம் வேணும்ல. அப்போ நிறையா ஷோஸ் விஜய் டிவியில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ பணம் தான் எனக்கு முக்கியமாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து அதை பேஷனாக மாற்றிட்டார். ஏன்னா ஒரு பணத்தை தாண்டி ஒரு பேர் வந்துருச்சு, அந்த பேரை தக்க வச்சுக்கணும்ல. நீங்கள் நெல்சனுக்குன்னு ஒரு நேம் வந்துருச்சு. நெல்சன் ஸ்டைல் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னை உருவாக்கிட்டார். அது உண்மையிலே பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். நீங்கள் ஒரு காமெடி படமாக இருக்கட்டும், ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கட்டும், அது வந்து அந்த ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல. கதையெல்லாம் சாதாரண கதை தான், எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு 10 கதை இருக்கும். அந்த கதைக்குள்ளே அப்பா பையன் தப்பு பண்ணுறான், அப்பா வந்து இப்போ நான் நேர்மையாக இருக்கிறாரு. தங்கப்பதக்கம் தான் அந்த கதை, தங்கப்பதக்கம் கதை தான். அதில் இப்போ 2 பேரும் போலீஸர்ஸாக இருப்பாங்க. பையன் தப்பு பண்ணுறதுக்கு அப்பாவே தண்டிப்பார். இந்தியன் 1 அந்த கதை தான். ஏறக்குறைய அந்த கதையெல்லாம் ஒரு அந்த ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து நெல்சன் ஒரு ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட். எதையுமே வந்து ஒரு லேசியாக ஒரு காமெடியாக சொல்கிற விஷயம், அது வந்து ஒரு ஸ்டைலாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. அது வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்போ இப்போ எனக்கு ஒரு பேர் வந்துருச்சு. இந்த பேரை இனிமேல் காப்பாற்றி ஆகணும். முதல்ல அப்பாவுடைய கம்பல்ஷனுக்காக வந்தார், பணத்துக்காக வந்தார், எல்லாம் பண்ணி வந்தோடனே ஒரு ரேஞ்ச் வந்துருச்சு, ஒரு நேம் வந்துருச்சு. இனி அந்த பேரை காப்பாற்றிக்கணும். நீ பெரிய பெரிய படங்கள் கமிட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது இப்போ அது பேஷனாக மாறி இருக்கும். வேறு வழி கிடையாது, மாற்றி தான் ஆகணும். பீஸ்ட் படத்தோட தோல்விக்கு அப்புறம் ஜெயிலர் படம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த தோல்வியை பார்த்ததுக்கப்புறம் ரஜினியும் சரி, அவங்க சைட்ல இருந்தும் சரி, கதைக்குள்ள இன்வால்வ் ஆனாங்க, மாற்ற சொன்னாங்க நிறைய விஷயத்த. நெல்சனை டேரக்டரே பண்ணவும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பரவச்சு. இல்லை, அது உண்மைதான். அதாவது கேஎஸ் ரவிக்குமார் மாதிரி, சுரேஷ் கிருஷ்ணா மாதிரி பல சீனியர் டேரக்டர்ஸ் வந்து அந்த பீஸ்ட் படத்துக்கு பிறகு கொஞ்சம் ஒரு பயம் வந்துச்சு. அவங்க கொஞ்சம் டிஸ்கஷன்லாம் உட்காந்தாங்க. பட் நெல்சன் தான் டைரக்ட் பண்ணார். ஸ்கிரிப்ட் வைஸ் கொஞ்சம் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்க, உள்ளே வந்தாங்க, கதையில் சில கரெக்ஷன் பண்ணாங்க. நீங்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா படம் பார்க்குறப்ப நெல்சன் படம் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நெல்சன் டைரக்ட் பண்ணல, நெல்சன் இது பண்ணலன்னு சொல்லுவாங்க கூட, படம் பார்க்குறப்ப அது முழுக்க அது நெல்சன் பேட்டர்ன் ஃபிலிம் தான். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சில ஸ்கிரிப்ட் சைடில் கொஞ்சம் உட்காந்து சில டவுட் வந்துருச்சு அவங்களுக்கு, ஒரு படம் அப்படி வருமோ வராதோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் படம் பார்க்குறப்ப எல்லாருக்குமே தெரியும், அது நீங்கள் இந்த பக்கம் டாக்டர் பார்த்தாலும் சரி, ஜெயிலர் பார்த்தாலும் சரி, ஒரே பேட்டர்ன் தான். அது நெல்சனுடைய பேட்டர்ன்லாம் பண்ணியிருப்பாரு. அதுலலாம் காம்ப்ரமைஸ் ஆகலை. ஸ்கிரிப்ட் வைஸில் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணாங்க. யோகி பாபு நடித்த படம் தான் கூர்கா. அந்த படம் மாதிரி தான் பீஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. யோகி பாபு அங்கே நடித்தவரே இங்கே பீஸ்ட்லேயும் நடிச்சிருப்பாரு. அவருக்கு தெரியாதா சார் இந்த 2 கதையும் ஒரே மாதிரி இருக்கு? 2 கதையும் ஒரே கதை தான், ஆனால் 2 படமே வேற ஒரு இங்கிலீஷ் படம் தான். அது 2 டைரக்டருமே வந்து அந்த படத்தை பார்த்து தான், அந்த படப்பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த படப்பேர் கூட சொல்லிடுவேன். அந்த படத்தை வந்து பழைய படம், அது பழைய இங்கிலீஷ் படம், ரொம்ப புது படம்லாம் கிடையாது, பழைய ஒரு இங்கிலீஷ் படம் தான் அது. அந்த படத்தை பார்த்து தான் 2 பேரும் இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க. அந்த மாதிரி நிறையா படங்கள் நடந்திருக்கு. உதவிக்கு வரலாமான்னு ஒரு படம் வந்துச்சு, ஒரு படம் கார்த்திக் நடித்த படம். அதே கதையில் வந்து ஆள் மாறாட்ட கதை. அது 3 படம் வந்துச்சு ஒரே சேம் டைமில். ஒரே படத்தை பார்த்துட்டு 3 பேரும் அதே மாதிரி எடுத்தாங்க. கேட்டால் அது இன்ஸ்பயருவாங்க, ஆக்சுவலாக ஒரிஜினல் பேர் வந்து காப்பி தான். அது அந்த மாதிரி 3 பேரும் ஒரே டைமில் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த டேரக்டர் வந்து 2 பேரும் பார்த்துருக்காங்க. சமீபத்தில் கூட குட் நைட்டை பார்த்து 2 படம் வந்துச்சு. குட் நைட்டை பார்த்து அதே மாதிரியே, ஆனால் கேரக்டரை மட்டும் மாற்றி பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி 2 பேரும் ஒரே படத்தை பார்த்துருக்குறாங்க. அதில் வந்து என்ன காமெடி ரோல் தானே பண்ண போகிறாரு உங்களுக்கு. அதெல்லாம் அவர் கதை பெருசாக வந்து யோகாவுக்கு தெரியாது. ஏதோ கூப்பிடுவாங்க, ஒரு 10 நாள் டேட் வரும், 5 நாள் டேட் வரும், ஒரு காமெடி ரோல் இருக்குது, ஒரு சின்ன தனியாக பிட்டாக இருக்குன்னு நடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க காமெடி ஆர்டிஸ்ட் பேச தெரியாது. ஆனால் டேரக்டருக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம படம் எடுத்துகிட்டு இருக்கோம், அதே மாதிரி இன்னொரு படம் அங்கே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. பட் அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது, அது தவிர்க்க முடியாது. இன்றைக்கே தெரியாது, ரொம்ப நாளாக சினிமாவில் இன்ஸ்பயர் காப்பி அப்படின்ற பேரில் ஒரே படத்தை பல பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பீஸ்ட் படத்தோட தோல்விக்கு அப்புறம் நெல்சன் அவர்களை எந்த இடத்துலையுமே மதிக்கலை அப்படின்ற ஒரு வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது மியூசிக் ஷோக்கு வரதா இருக்கட்டும், அப்போ பவுன்சர்ஸ் யாரோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதா இருக்கட்டும், இதுக்கான காரணம் இல்லை சார்? சினிமாவில் வெற்றி தான். நீங்கள் உயரத்தில் இருக்கிறப்ப தூக்கி வச்சிருப்பாங்க. நீங்கள் வாய்ப்புகள் இல்லை, ஒரு 2 படம் போச்சுன்னா உங்களை யாரு ஓடுற சொல்லுவாங்க, ஊரில் ஒரு நாய் கூட சீண்டாது அப்படின்னு, அந்த மாதிரி ஆயிடும் சினிமா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நீர்க்குமிழி மாதிரி. வெளியில் பார்க்குற பெருசாக முட்டையாக இருக்கும், தொட்டோடனே உடஞ்சி போயிடும். ஒரு பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி, அப்படி மின்னல் மாதிரி மறைஞ்சு போயிடும். புகழ், பேர், பணம், வெற்றி, இது மட்டும்தான் வந்து சினிமாவில் நிற்கும். ஒரு காலத்தில் 40 படம் 30 படம் உயரத்தில் இருந்த ஹிட் கொடுத்த டேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யார் எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாது. அவங்க பண்ண சாதனைகள்லாம் பெரும் சாதனைகளாக இருக்கும். இன்றைக்கி அவங்க ஒரு
ஒரு ஆடியோ லான்ச்சுக்கோ ஒரு ஏதோ ஃபங்க்ஷனுக்கோ போனோம்னா அவங்கள ட்ரீட் பண்ணுறதா இருக்கும். இன்றைக்கி ஒரு படம் பண்ணிவிட்டு உதாரணத்துக்கு ஒரு பல வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு ஹீரோ ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார். ஒரு படம் அன்னைக்கு வந்த படத்தில் ஒரு பெரிய ஹிட் கொடுத்த ஒரு ஹீரோ பண்ணார்னா இவரை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, இவரை தான் ரிசீவ் பண்ணுவாங்க, இவரை தான் அங்கே மரியாதை இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியானவங்க, வெற்றி வாய்ப்பை இழந்த டெக்னீஷியனாக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கே போக மாட்டாங்க. அவங்களால தாங்க முடியாது, பெரும்பாலும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி தான் சினிமாவில் வந்து வெற்றி தான் சினிமா மட்டும் கிடையாது, இன்றைக்கி உலகமே அப்படி தான். வெற்றி பெற்றால் தான் மனுஷன் தான் முதல்ல தீர்மானிக்கிறான். உயிர் இருக்கா, அவனுக்கு காது இருக்கா, மூக்கு இருக்காங்க, அவன் காசு வச்சிருக்கானா, அவன் வெற்றி பெற்றானா, அவன் சக்ஸஸ் மேனா, அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்ராப் இருக்கா அப்படின்னா தான் அவன் வந்து முதல்ல வந்து ஒரு மனுஷனாகவே வந்து டிசைட் பண்ணுறாங்க. அது சினிமாவில் அதிகம். அந்த மாதிரி வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு பெரிய வந்து மீடியாக்களில் வந்து பயங்கரமாக எழுதினாங்க, நெல்சனுடைய கேரியரே அவ்வளோதான், நெல்சனுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, கண்டிப்பாக ஜெயில் படத்தில் வச்சுக்கிற மாட்டாங்க அப்படின்னு நிறையா விமர்சனங்கள் வந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஓவர் கம் பண்ணி வந்தேன். இன்னைக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க அனிபா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.